ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் கனமும் மகிமையும் ஆட்சியும் ஆராதனை என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமென், ஆமென். இன்றைய செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பரிசேயனின் தன்மைகள் என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போ சொன்னார், இந்த பரிசேயனுடைய தன்மை என்னன்னு மெயினாக 2 சொன்னார். ஒன்று, இந்த பரிசேயனுடைய நீதி செயல்கள் அப்படின்னாரு. பரிசேயனுடைய நீதி செயல்கள், அந்த செயல்களை நீங்கள் கவனமாக இருங்க. அவருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி பெரிதாக இருக்கணும்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அதே போல் பரிசேயனுடைய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. பரிசேயனுடைய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரிசேயனுடைய நீதி செயல்களை பார்க்குறோம். அடுத்த வாரம் வேணால் பரிசேயனுடைய புளிப்பு மாவை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம், நேரம் அதிகம் வரைக்கும். அப்போ பரிசேயனுடைய நீதி செயல்களை, நீதியை காட்டிலும் உங்கள் நீதி பெரிதாக இருக்கணும். பரிசேயனுடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி பெரிதாக இருக்கணும். நீதி என்பது என்ன? அது செயல்கள். நீதி என்பது செயல்கள். அப்போ அதான் நீதி. நம்முடைய ஒவ்வொரு செயலும் நீதியாக இருக்கணும். ஆனால் சுயநல செயல்களாக இருக்கும். அதுக்காக இங்கே நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 5:19-20 ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அபிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்ய எல்லாரிலும் செய்யவன் என்னப்படுவான். மீறி ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்துக்கு கூட நுழைஞ்சிட்றாங்க. ஆனால் சிறியவன் என்னப்படுவான். அப்படி நுழைஞ்சால தான் ஆடை இல்லை, உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திருமண ஆடை இல்லை, அவனை பிடிச்சி இருட்டாருல தள்ளுடான்னு சொன்னார். அப்படி தான் நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்பி இருக்கிறாங்க, ஒரு காரியத்தை கூட ஃபாலோ பண்ணலை, ஒரு வார்த்தையை கூட ஃபாலோ பண்ணலை, மீறி போச்சிருக்காங்க, மீறி வாழ்ந்துருக்காங்க. அப்போ அந்த வசனத்தை கீழ்ப்படியவே இல்லை. போச்சோராப்படி வாழ்ந்தவங்களப்படி அப்படி சபைகள் இன்றே பெருகி கொண்டே வருகிறது. அப்போ வேத பாரக பரிசேயர் எங்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகராஜ்ய பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் சொன்ன அந்த 10 கட்டத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை இந்த பரிசேயர்கள் எப்படிலாம் பயன்படுத்துகிறான்றது இங்கே சிலதை நம்ம பார்க்கலாம். சுயநலத்துக்கு எப்படி பயன்படுத்துவாங்க, அந்த நீதி, கடவுளுடைய வார்த்தையெல்லாம் ஓன் நீதி, அந்த அதனால தான் நீதி செயல்கள்னு சொல்கிறாரு. அவர் சொந்த செயல்களை செய்யலை. ஏன் நீதி செயல்கள் சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒவ்வொன்றையும் முன்வைக்கிறது இது கடவுளுடைய வார்த்தை, கடவுள் சொன்னது, அதை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நீதி செயல்கள். புரியுதா? நம்ம கூட சொந்தமாக இஷ்டத்துக்கு நம்ம எதையா செஞ்சுட்டு அதை பைபிள் இருக்கு அப்படின்னு காட்டிங்கன்னா அது நீதி செயல்கள். ஆனால் என்ன நீதி? அது தேவனுக்கு ரோதமான நீதி செயல்கள். அது அவர்கள் தேவனுக்கு ரோதமான நீதி செயல்கள்னு வரிசை எடுத்துக்கொள்ளல. அதை அப்போஸ்தலருக்கு உணர்த்துறாரு. அது தேவனுக்கு ரோதமாக அவங்க தேவனுடைய நீதி செயலை ஏற்றுக்கிட்டு செய்கிறாங்க. அது தேவனுக்கு ரோதமான நீதி செயல்கள் மட்டும் தான். நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய நீதியை காட்ட உங்கள் நீதி செயல்கள் பெரிதாக இருக்கணும், அதிகமாக இருக்கணுன்றது அவர் உணர்த்துறார். பிரைஸ் தி லார்ட். லூக்கா 18:11 சொல்கிறாரு, பரிசேயர் நின்று, தேவனே, நான் பரிகார, அநியாயக்கார, விபச்சாரக்கார ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராதால் உம்மை சோத்தரிக்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? தேவனை மகிமைப்படுத்தி சோத்தரிக்கல, தேவனை புகழ்ந்து சோத்தரிக்கல, கடவுளை அவர்கள் ஆராதிக்கல, கடவுள் முன்னால தங்களை புகழ்ந்து, கடவுள் முன்னால் யாரை புகழ்றார்கள்? தங்களை மேன்மைப்படுத்தி சோத்தரிக்கிறார்கள். இப்ப சோதனை யாருக்கு சேருது? அவர்களுக்கே சேருது, தேவனுக்கு சேரல இந்த சோத்திரம். நம்ம கூட நிறைய பேர் விண்ணப்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணேன், சோதனம் பண்ணேன்னுவாங்க. அது ஜெபமா சோதனமா? விண்ணப்ப ஜெபம் பண்ண வேணான்னு சொல்ல, அது முடிஞ்சால் எழுதி வச்சுட்டு கூட விட்டுடலாம், இல்லை ஜெபம் பண்ணிட்டு சொல்லிடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அதுதான் ஜெபம்னு நினச்சிக்கூடாது. நிறைய நேரம் அவர் பாடணும், அவர் சோதரிக்கணும், அவர் மகிமையை சொல்லணும். அவர் மகிமையை சொல்லி பாடலாம், மகிமையை சொல்லி ஜெபிக்கலாம், மகிமையை சொல்லி துதிக்கலாம். அதான் ஜெபம். அவருடைய மகிமையை பெருமையை சொல்லணும். அவருடைய மகிமையை பெருமையும் சொல்லுவது தான் ஜெபம். ஆமென். நம்ம மன்றாட்டு வேண்டுதல் ஜெபம் இல்லை, அது வேண்டுதல். ஒரு மேடையில்
ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. அவரை புகழுவாங்க. புகழ்ந்துட்டு லாஸ்ட்டில் வேணால் கோரிக்கை வைப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே போய் கோரிக்கை வச்சாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஆள் ஏன் ஏற்றுனேன்னு கேட்பான். இந்த ஆள் ஏன் மேடையில் ஏற்றுனேன், என்னை ஒரு வாரத்தை கூட புகழலை, பாராட்டலை, என் ஆட்சியை பற்றி சொல்லலை, வந்தோடனே எங்களுக்கு இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறான். இவனா ஒரு ஆளை நீ எப்படியா நிகழ்ச்சியில் இவனை ஏற்றுன அப்படின்னு நிகழ்ச்சி நடத்தணும்னு திட்டிட்டு போவான். போவாங்களா இல்லையா? நம்ம தேவனோ எவ்வளோ பொறுமையாக இருக்கிறார். அப்படி எப்போவுமே வேண்டுதல் செய்கிறது மட்டும்தான், கோரிக்கை வைக்கிறது மட்டும்தான் நம்ம ஜெபம். அவர் எப்போ புகழ்கிறோமோ பாராட்டுறோமோ, அவர் செய்திருக்கிற நன்மைகள் நினைத்தாலே மனுஷனால் ஆகாது. அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வாய் என்னது, விட்டால் காலையில் சாயங்காலம் வரைக்கும் லொல்லன்னு பேசும். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? ஐயோ எனக்கு ஜெபிக்க தெரியாது சொன்னேன். அப்புறம் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் தூக்கம் வருது, அப்புறம் என்ன வருது, அப்புறம் ஏதோ வருது, அப்புறம் மனுஷன் வரான், அப்புறம் வேலை வந்துச்சு. என்ன இல்லை, இந்த வாய் அவருக்கு இல்லை. அப்போ வாயில் பிசாசு உட்காந்துருக்கா, தேவன் உட்காந்துருக்கிறாரா? இதுதான் இந்த பரிசேயத்தன்மை. அவனை எல்லாரும் பார்க்கணும் ஜெபம் பண்ணுறான். அதான் சத்தமாய் ஜெபம் பண்ணுறாங்க எல்லாரும் முன்னால். அவர்கள் நல்லவர்கள் என்று. ஆமாம், தங்களை நல்லவர்கள் காட்டிக்கொள்வதிலே அவருடைய நீதி செயல்கள். அதான் தங்களை நல்லவர்கள். மற்றவன் நல்லவராக மாற்றணும் என்ன இருக்காது. அடுத்து மார்க் 10 அதற்கு அவர்கள் தள்ளுச்சீட்டை எழுதி கொடுத்து அவனை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். தள்ளுச்சீட்டைன்னு அப்போ சான்றிதழ்னு சொல்லிட்டு பொது பைபிள் எழுதியிருக்கு. இது பைபிளை எழுத தெரியாதவங்க நிறைய பைபிள் எழுதி வச்சுருப்பாங்க. அதனால் தள்ளுச்சீட்டில் முறிவு மனுன்னு சொல்லணும். முறிவு சீட்டு, முறிவு சீட்டு. எனக்கு என் மனைவிக்கு வேண்டாம், முறிவு சீட்டை ஒரு கொடுக்கலான்னு மோசே சொல்லிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்ல வர்றாங்க. நாங்கள் இப்படி கணவன் மனைவி பிரிந்து போகிறத நாங்கள் பிரிந்து போகலான்னு போதிக்கிறோம். உங்களுக்கு ஒத்துவலை பிரிந்து போகிறோம் நாங்கள் போதிக்கிறோம், நாங்கள் அதை அங்கீகரிக்கிறோம். ஏன்னா எங்க மோசே சொல்லிட்டு போனா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு இயேசுட்ட கேட்குறாங்க பரிசேயர். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அறிவாளிகள். தேவன் சொன்னார், அது மோசே வழியாக சொன்னார், அதை தான் நாங்கள் போதிக்கிறோம், அதை தான் நாங்கள் சொல்கிறோம். கடவுள் அவங்க பிரிஞ்சு போகலாம், அது முறிவு சீட்டு கொடுத்து. ஆனால் அது நல்லதா? அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்ன எல்லாமே மாற்றி சொல்கிறாரு. மோசே சொல்லிட்டு போனது பழைய ஏற்பாடுகள்லாம் இந்த ஆள் மாற்றி சொல்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறாங்க. புரியுதா? அவங்களுடைய நீதிகள் எப்படி இருக்கு? அவங்க சொந்தமாக நாங்கள் சொல்லலை, மோசே சொன்னார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ஆண்டவர் மோசைக்கு எதிராக பேசினாருன்னா கல்லெடுத்து தெரிய கிளம்பிடுவாங்க. அப்படிதான் 3 தடவை கல்லெடுத்த. இப்போ என்ன சொல்கிறாரு? நோட்டட். தவறாக ஏதாவது பேசிடுவாரா, ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு பார்க்குறாங்க. எசாயா 10:1-2 இருக்கு. ஏழைகள் வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவரின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளை எழுதியவர்களுக்கும் ஐயோ. இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறாங்க? இந்த பரிசேயர்கள் செய்கிறாங்க. இது ஆண்டவர் நல்லா தெரியும். இதெல்லாம் அவங்க பைபிளை காட்டி தான் செய்வாங்க, பழைய ஏற்பாடை காட்டி தான் செய்வாங்க. அவங்க பழைய ஏற்பாடில் இருக்கிற சட்டங்களை வைத்து தான் சொல்லுவார்களாம். 10 கட்டளை எத்தனை? 10 கட்டளை. எத்தனை கட்டளை? 10 கட்டளை. ஆனால் யூதர்கள் எத்தனை கட்டளையாக அதை பிரித்து வச்சுருக்காங்களாம்? ஞாபகமாக இருக்கு, 613 கட்டளைகள். 600 அப்படின்னா எத்தனை கட்டளை? 613 கூட்டுங்களா? எத்தனை? 6 1 7 7 3 10 கட்டளையிலிருந்து வந்தது 603 கட்டளை. 613 கட்டளை பிரித்து வச்சிருக்கான். 10 கட்டளையை பிரித்து 613 கட்டளை. இது அதில் ஒரு சட்டம் தான் இந்த சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு கட்டளைக்கும் விளக்கம். 10 கட்டளையை நம்ம படிச்சிருப்போம். 10 கட்டளையை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, 2 கட்டளையை ஃபாலோ பண்ணணுமா? 2 கட்டளை எல்லா கட்டளையும் அடங்கும்.
ஆமாம், அது செய்யாத செய்யாத செய்யாத. ஆண்டவரோ அவைகள் செய்யாதுன்னு சொன்னால் நீ செய்வ. அதுக்கு தான் போன வாரமே கொடுத்துருந்தேன். அவர் இந்த செய்தி இந்த வாரம் போட்டிருக்கேன், யூடியூப்பில் போட்டிருக்கேன் நினைக்கிறேன். மரண சரீரம், இந்த மரண சரீரம் செய்யாதுன்னு சொன்னால் கட்டாயம் செய்யும், கட்டாயம் செய்யும். பிசாசு எங்கே இருக்கு? உடலில் இருக்கு. அது என்ன செய்யும்? செய்யாதுன்றதை செய்யும், தவறு செய்யாதுன்றதை செய்யும். எப்போ செய்யாது? இந்த உடல் பரிசுத்த ஆவியான யாருக்குள்ள இருக்கிறாரோ அப்போதான் அந்த உடல் செய்யன்னு சொல்றதை செய்ய விடாம தடுக்கிற ஆவியானவர் உள்ள இருப்பார். இவங்க தான் பரிசுத்த ஆவி இருக்கிறார் இல்லையான்னு அறிவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மார்க் 7:11-13 நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எதுவும் உண்டோ அதை கோர்பான் என்னும் காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவருடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி. இந்த 613 கட்டளையில் என்ன தெரியுமா இருக்கு? அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், உதவி செய்யணும், நன்மை செய்யணும், அவங்களுக்கு பராமரிக்கணும்னா நான் தசமபாகம் 10% கோர்பான் கொடுத்துட்டேன்னா அப்பா அம்மாவை கவனிக்க தேவையில்லைன்னு இந்த 613 சட்டத்தில் இந்த மோசே சொன்னது நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம். அதை அவங்க கடைபிடிச்சு போதிக்கிறாங்க. புரியுதா? புரியுதா? மனைவியை தள்ளி விடுறது அவங்க போதனை. கணவன் இறந்தா விதவை, முறிவி சீட்டு கொடுத்துட்டா விளக்கு தள்ளப்பட்டவன். இந்த 2 பெண்கள் திருப்பி திருமணம் செய்வாங்களா? அதிகமாக திருமணம் நடக்காது. யாரும் சீக்கிரம் செய்ய மாட்டாங்க, ஏதோ 1-2 தான் நடக்கும். இந்த பெண்களை யார் அடிமைப்படுத்திக்கிறது? இந்த பரிசேயர் அங்கே எழுதியிருக்கிறார். அந்த வீடுகளை பச்சித்து விடுவார்கள். அந்த வீடை இவங்க போதனை பிரித்து விடுறதுல போதிக்கிறது. மோசே சொல்லியிருக்கிறது போதிக்கிறது. அவன் பாப்பா என்னோட வயசாகி போச்சு, கிளஞ்சி இருக்கா, அழகற்று போயிட்டா, கொஞ்சம் ஒத்து போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர்கள் அதை யாக்கோபுமா 4 மணி வச்சுக்கலான் போது அவரு ஒன்றையும் விளக்கலை. இவங்க விளக்கி விட்டுட்டு என்ன செய்வாங்க? இவங்ககிட்ட முறிச்சுட்டு கொடுப்பாங்க. பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலையே, சரி விட்டுட்டு இவங்க என்ன செய்வாங்க? இப்படி பெண்கள்லாம் அடிமையாக வச்சுருப்பாங்க. அந்த வீடுகளை பட்சித்து விடுவார்கள். அங்கே வழக்கம் நிறையா சொல்லிட்டாரு. அவங்க முறிச்சிட்டு கேட்கும்போது தேவன் நினைத்த மனிதன் பிரிக்காக இருக்கட்டும், அவர்கள் ஒரே உடல்னு சொன்னார். அவங்களுக்கு அங்கேயே ஷாக் ஆகி போச்சு. நீங்கள் தாய் தந்தையரை நீங்கள் கவனிக்கிறதில்ல, கோர்பான்னு சொல்லி நீங்கள் ஏமாத்துறீங்க, ஏமாத்துகிற போதனைகளை போதிக்கிறீங்கன்னாரு. அவங்களுக்கு அங்கே வருமானத்தில் அடி விழுந்துருச்சு. பார்த்தாங்க என்னடான்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் நிறையான்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு சொன்ன உடனே அந்த பரிசேயர்களுக்கு இடல் அடைகிறார்கள். அவர்களுக்கு கோபம், எரிச்சல். இதெல்லாம் அவர் வியாபாரத்தில் சாட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னால் நடந்தது. அப்பயே உங்களுக்கு கோபம் இயேசு மேலே. லூக்கா 7:30 சொல்ல, பரிசேயரும் நியாயசாஸ்திரம் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாத தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். எல்லாரும் ஞானஸ்தானம் வாங்கியிருக்காங்க. யார் ஞானஸ்தானம் வாங்கல? பரிசேயரும் சதுசேயரும் ஞானஸ்தானம் வாங்கலையா? இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் வாங்க மாட்டாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டோம், எதுக்குங்க ஞானஸ்தானம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப வாக்குவாதமாக பேசுகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களாம் யாரா? பரிசேயர் சதுசேயர். இன்னைக்கு பரிசேயர் சதுசேயர் இல்லையா? அந்த நீதி செயல்கள். நாங்கள் எல்லாம் வசந்த படிக்கலையா? நாங்கள் ஜெபம் பண்ணலையா? நாங்கள் அதுக்கு போகலையா? கோயிலுக்கு போகலையா? அவர்கள் சொல்கிறாரு, கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டாங்க. அவங்களுக்கு கேடு உண்டாகலாம். தேவனுடைய ஆலோசனையை, யாருடைய ஆலோசனை? இந்த தேவனுடைய ஆலோசனையை நாங்கள் இன்னும் 1 வருஷம் சென்று வாங்குறோம், 2 வருஷம் சென்று, 3 வருஷம் சென்று, 5 வருஷம் சென்று சாகம் போய் வாங்கிக்கிறோம். அப்படி தானே சாத்தா உள்ள ஆலோசனை சொல்லுது. தேவனுடைய ஆலோசனை தள்ளிக்கிட்டே தானே இருக்கு. ஹல்லேலூயா. அதில் மட்டும் யாருக்காவது ஆர்வம் இருக்கா? நிறைய பேர் வாங்கியிருக்கவங்க கூட ஆர்வம் குறைஞ்சி அப்புறம் கேட்டு தான் வாங்கியிருக்கீங்க. அதாவது ஆர்வத்தோடு வாங்கணும் ரொம்ப ரேராக இருப்பீங்க. ரொம்ப ரேராக இருக்கிறீங்க. தாகத்தோடு வேணும்னு வாங்கணும். அதுதான் தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய ஆலோசனை தள்ளி விட்டார்களாம். ஞானஸ்தானத்தை வெறுக்கிறவனா யாரு? எப்படி மனுஷர்கள் இவைகளுக்கெல்லாம் அக்கறையும் ஆர்வமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆலோசனை மட்டும்
பரிசேயர் தள்ளி விட்டார்களாம். ஆமென். அப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் பேர் கிறிஸ்தவர்கள் பேர். ஸோ ஓகே, எரேமியா 4:3 சொல்றாரு. எரேமியா 4:3 யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசன நிலத்தை பண்படுத்துங்கள். ஆமென். நம்ம போதிக்கிறோம், நமக்கு தெரியல, போய் என்ன செய்யறோம், நம்ம போதிக்கிறோம், சில முள்ளுகிட்டெல்லாம் போதிக்கிறோம், தரிசன நிலத்தையும் போதிக்கிறோம். யார் மாறுறது? இந்த அரிசி நிலங்கள் விவசாய நிலமாக மாறும். முள்ளு நிலம் மாறுமா? போட்டதை அது நெரிச்சு போடும். முள்ளு செடி அது வளராது, வளர்ந்து என்ன செய்யும், செத்து போவோம். அதனால் முள்ளு மாதிரி மனுஷர்கள் இருக்காங்க. எது சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தெளிவாக இருப்பாங்க. எது சொன்னாலும் தாங்கள் ஒரு பதிலை வச்சிருப்பார்கள், அதுக்கு பதில் சொல்லி தப்பிப்பார்கள். அவர்களுக்கு பேர் என்னது? வாக்குவாதக்காரர்கள், முள்ளுகள். அவர்கிட்ட போய் பேசாதன்றாரு, போதிக்காதன்றாரு, வசனம் சொல்லாதன்றாரு. உங்கள் வீட்டில் இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், பக்கமாக இருக்கலாம், உங்கள் நண்பன். அதான் சரிசெய்யத்தனமா. எது சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏது சொன்னதை கேட்டாங்களா? கேட்கவே மாட்டாங்க. அவர் கொள்றதுக்காக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, அது அடுத்த வாரம் பார்ப்போம். எதுவுமே கேட்க மாட்டாங்க. குற்றம் கண்டுபிடிக்கலே தெரிவாங்க. அவர் செஞ்ச அதிசய அற்புதங்களை பார்த்து விசுவசிக்கவே மாட்டாங்க. நம்பிக்கை வரவே வராது. இதுதான் பரிசேயத்தன்மை. இன்னைக்கு இல்லையா? யாரையாவது குற்றப்படுத்தி அதை பெருசாக்கி பிரிவை உருவாக்கி அவங்களுக்கு சண்டை மூட்டி விடுறதில்ல. இன்னைக்கு சாணக்கிய தந்திரம்னு பிராமணர் சொல்லுவார்கள். இது அவர்கள் செய்வார்கள். முதல்ல சொன்ன கணவன் மனைவிக்கே பிரிவினை உண்டாக்கிடுவாங்க. அங்கே இருக்க ஜனங்களுக்கே பிரிவினை உண்டாக்கிடுவார்கள். சொந்த பந்தத்தில் பிரிவினை உண்டாக்கிடுவார்கள். எல்லாருக்கும் பிரிவினை உண்டாக்கி பிரித்து விடுகிற ஆலோசனை அவர்கள் மண்டையில் இருக்கும். எங்கேன்னு வர்றது ஆலோசனை? தேவனை ஆலோசனை தள்ளி விடுவார்கள். சாத்தானுடைய ஆலோசனை எப்பொழுதும் கூடி ஆலோசிப்பார்கள். இவர்களுடைய ஆலோசனை புறமா சாத்தானுடைய ஆலோசனை. ஆகவே இந்த நாளில் நீதி செயல்கள், பரிசுடைய நீதி செயலை குறித்து நீங்கள் அதிகமாக இராவிட்டால், பரிசுடைய நீதி செயல்களை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாய் விழாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீர்கள். அந்த நீதிகளை செய்யாதீங்க. அந்த நீதின்றது கடவுளை காமிச்சே அவர்கள் தப்பு செய்கிறார்கள். நீங்களும் பைபிளை காமிச்சே, பைபிளை சொல்லியே தப்பு செய்யாதீங்க. பைபிளை சொல்லியே, வசனத்தை சொல்லியே தப்பு செய்யாதீங்கன்றார். நிறைய பேர் பைபிளை சொல்லி தப்பு செய்கிறோம் இன்றைக்கி அதிகம். தவறுக்கு நம்ம சுயநலத்துக்கு பைபிளை காட்டவே கூடாது. எனக்கு எப்படி விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஆனால் பைபிளை காட்டியே தப்பு செஞ்சுவிட்டு ஆண்டவர் இப்படி சொல்லலையா, பைபிள் இப்படி இல்லையா, நான் அப்படி செஞ்சான தப்பா நியாயப்படுத்தக்கூடாது. சத்தியம் சத்தியம்தான். யார் சொன்னாதான்? சத்தியத்தை மாறி சொன்னால் அவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன். சத்தியத்தை சத்தியமாக சொன்ன பரலோக ராஜ்யத்தில் பெரியவன். ஆதாய நோக்கத்தோட ஊழியம் செய்யக்கூடாது, சுயநலத்தோட ஊழியம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா.